सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ओम शांति शांति शांति। ஜகத் மித்யா அப்படிங்கிற உபனிஷத் வாக்கியத்தை கௌடபாதர் விசாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஸ்ருதியில சொல்லப்பட்ட பிரபஞ்சோபசமம் அத்வைத்தம் அப்படின்னு சொன்ன வாக்கியத்துக்கு இந்த பிரபஞ்சம் என்பது உண்மையாக இல்லை, அது மித்யே என்று பொருள். அத மித்யை அப்படிங்கிறத யுக்தி மூலமாக லாஜிக்காக எஸ்டாப்ளிஷ் பண்றார் கௌடபாதர். அதுக்கு 2-3 காரணங்கள் சொல்றார். ஏன் இந்த பிரபஞ்சம்ங்கிறதுக்கு உண்மையான இருப்பு இல்லை அப்படிங்கிறதுக்கு பிரசித்தியான ஒரு ஹேத்துனா அப்படின்னு சொன்னார். சங்கரர் அதுக்கு விளக்கம் கொடுக்கறதே என்ன சொன்னார்? திருஷ்யத்வாத் அப்படின்னு சொன்னார். நாம் அனுபவிக்கிறது பார்ப்பது எல்லாம் பிகாஸ் பார்க்கப்படுவதனாலேயே அது மித்தியாகிறது. ஏன்னா பார்க்கப்படும் பொருள் எல்லாமே மித்தியை தான், பார்ப்பவன் ஒருவன் தான் சத்தியம், சப்ஜெக்ட் ஒன்று தான் சத்தியம். எல்லா ஆப்ஜெக்டும் அல்டிமேட்லி கடைசியில பார்த்தோம்னா எல்லா திருஷ்ய வஸ்துக்களும் மித்தியை தான் அப்படின்னு சொன்னார். அது நம்ம பார்த்தோம் டீட்டெயில்டா. அப்புறமா கௌடபாதர் என்ன சொல்ற ஸ்பெசிபிக்கா, எது அனித்தியமோ அது மித்தியை, எதுக்கு நித்தியத்துவம் கிடையாது அது சத்தியமா இருக்க முடியாது. ஆதாவந்தே பெயர் நாஸ்தி வர்த்தமானேபி தத்ததா அப்படின்னு 6வது ஸ்லோகத்தில் சொன்னார். அது மாதிரி பார்த்தோம்னா இந்த 3 நிலைகளும் விழிப்பு நிலை, சொப்பன நிலை, சுஷுப்தி நிலை, எல்லாத்துக்கும் ஆரம்பம்னு ஒன்று இருக்கு, முடிவுன்னு ஒன்று இருக்கு. அதனால ஒரு நிலையும் தனித்தனியானவை, ஒன்றுக்கொண்டு சம்பந்தம் இல்லை, ஆரம்பிச்சு முடிகிறது. அதனால எல்லாமே மித்தியை அப்படின்னு சொன்னார் அவர். இதுக்கு அப்ஜெக்ஷன்ஸ், இதுக்கு பூர்வபக்ஷி, இதற்கு அப்ஜெக்ஷன் சொல்றவன் என்ன சொன்னா, இல்ல எப்படி சொல்ல முடியும், விழிப்பு நிலையில் இருக்கிற பொருள்கள் எல்லாம் நித்தியன்னு சொன்னா அதெல்லாம் உபயோகப்படுத்துறோமே, சப்பிரயோஜனத்வாத், அதெல்லாம் உபயோகம் இருக்கிறது, எல்லா வஸ்துக்களுக்கும் உபயோகம் இருக்கு, அது எப்படி நித்தியில டிஸ்கார்ட் பண்ண முடியும், இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படின்னுட்டு ஒரு அப்ஜெக்ஷன் எழுப்புறார். அதுக்குதான் பதில் சொல்லிடுறார், இல்ல பிரயோஜனம் இந்த விழிப்பு நிலையில இருந்தாலும் அந்தந்த நிலையில அது பிரயோஜனம் இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா இன்னொரு நிலையில அதுக்கு பிரயோஜனம் கிடையாது. விழிப்பு நிலையில எது உபயோகப்படுறதோ சொப்பன நிலையில உபயோகப்படாது, சொப்பன நிலையில எது உபயோகப்படுறதோ விழிப்பு நிலையில உபயோகப்படாது. அதனால எல்லாம் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், ஒன்றுக்கொன்று தனிப்பட்டவை, ஆரம்பத்தோடு முடிவுடன் இருப்பவை, அதனால மித்தின்னு தான் சொன்னார். அப்புறம் இன்னொரு ஆர்குமெண்ட் என்ன சொன்னா, எல்லாம் வெளியில இருக்கு, நம்ம பார்க்கிற வஸ்துக்கள் எல்லாம் வெளியில இருக்கு, வெளியில வஸ்து இருக்கிறதுனால அது உண்மையாகத்தான் இருக்கணும். இந்த சேருங்கிறது அங்க இருக்கு, மைக்குங்கிறது இங்க இருக்கு, அதனால இது உண்மையாகத்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு இது சொன்னார். சொப்பனத்துல ஒத்துக்கிற எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு, சொப்பனத்துல பார்க்க சமாச்சாரம் எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு, அதனால அது மித்தியை நான் ஒத்துக்கிறேன். ஆனா விழிப்பு நிலையில பார்க்கறது எல்லாமே நமக்கு வெளியில இருக்கு, அதனால அதெல்லாம் உண்மையாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு என்ன சொன்னார்னா, நம்ம சொப்பனத்தெல்லாம் உள்ள இருக்குன்னு எப்ப சொல்றோம்னா முழிச்சுட்டு இருக்கிற சொல்றோம். சொப்பனத்தின் போது எல்லாம் உள்ளே வெளியில இருக்கிற மாதிரி தான் நமக்கு தோன்றது, அது உள்ளே இருக்குங்கிறது நம்ம முழிச்சுன்னு ஒண்ணுதான் சொல்றோம். அதனால நம்ம லிமிட் எது, நம்ம பாடிக்குள்ளே இருக்கிறதெல்லாம் மித்தி, வெளியில இருக்கிறதெல்லாம் சத்தியம்னு சொல்றோம் நம்ம. அதனால நம்ம எந்த இடத்துல இந்த பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் பாடிங்கிறத ஸ்தூல சரீரத்தை வச்சிருக்கோம். அதே மாதிரி விழிப்பு நிலையில நீங்க சைத்தன்யம் எல்லைன்னு இருக்குன்னா சைத்தன்யத்துக்குள்ள இருக்கிறதெல்லாம் உள்ள இருக்கிறது தானே. இந்த பிரபஞ்சம் பூராமே இந்த சைத்தன்யத்துக்குள்ளதான் அடங்கி இருக்கு. அதனால சைத்தன்யங்கிறது உண்மைனா இந்த பிரபஞ்சம் எல்லாமே மித்தியை தான் அப்படின்னு. எது உள் வெளிங்கிறது நீ எந்த இடத்துல லைன் டிரா பண்றீங்களோ அதை பொறுத்து இருக்கு. சொப்பனத்துக்கு இந்த பாடிங்கிற இப்ப விழிப்புக்கு என்ன சொல்றேன்னா சைத்தன்யம் இஸ் லிமிட், அதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் உள்ள, அதுக்கு வெளியே ஒன்றும் கிடையாது. என்ன அதுதான் எல்லாமே
உள்வெளிங்கிறது கிடையாது சைத்தன்யத்துக்கு. என்ன அதனால சைத்தன்யம் நிமித்துச்சுன்னா எல்லாமே உள்ளே ஆயிடுறது, எல்லாமே மித்தி ஆயிடுறது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இதாச்சு இதெல்லாம் சொன்ன உடனே இதோட ஒரு டைவர்ஷன் என்ன பண்றார் கௌடபாதர் இங்க சரி ரெண்டும் சொப்பனம் விழிப்பு ரெண்டுமே மித்தியை அப்படின்னு சொன்னா அந்த மித்தியான மித்திய வஸ்து இருந்ததுன்னா அதுக்கு அதிஷ்டானமா ஒரு சத்தியம் இருக்கணும். யூ cannot have something ஒரு illusion அப்படின்னு சொல்றோம்னா உண்மை கிடையாது இருப்பு கிடையாதுன்னா அதுக்கு அடியில ஒரு சத்தியமான இருந்தாதான். இருட்டுல நீங்க பாம்பை பார்க்கறதுல அந்த அந்தி வேளையில நீ கயிறை பார்த்து பாம்புன்னு பயப்படுறீங்கன்னா அங்க ஒரு கயிறு இருந்ததுனாலதான் அது மேல ஒரு பாம்பு இருக்கிறதாக நம்ம தப்பு பண்ணி அதை பாம்புன்னு நினைச்சு பயப்படுறோம். அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் எல்லாமே மித்தியம்னா அதுக்கு அதிஷ்டானமா இருக்கிறது என்னன்னு கேட்கிறார்கள். உபயோரபி வைத்தியம் ஏதான் புத்தித்தே வேதான் கோவை தேசாம் விகல்பதா. யார் அந்த இது அதிஷ்டானமா இருக்கிறது யாரு, யார் அதை உண்டு பண்ணினா அதுல இருக்கிறதெல்லாம் அனுபவிக்கிறது யாரு, சுக துக்கங்கள் எல்லாம் அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் பெறுறது யாரு என்ன அப்படின்னு கேட்கிறேன். அதுக்குதான் அப்ப என்ன பண்றார் இத்தனை நேரம் லாஜிக்கலா ஆர்கியூ பண்ணிட்டு இருந்த கௌடபாதர் when it comes to யார் அதிஷ்டானம் அப்படின்னு கேட்டப்போ தென் சாஸ்திரத்துக்கு வந்துடுறார். ஏன்னா அங்க லாஜிக் ஹஸ் நோ பிளேஸ் பியாண்ட் தட். நம்ம ஈஸ்வரன் இருக்கானோ பிரம்மன் இருக்கானோ லாஜிக்கலா ப்ரூவ் பண்ண முடியாது, சாஸ்திரத்துக்கு தான் வந்தாகணும். என்ன சோ சாஸ்திரம் தான் சொல்றது என்ன அதுதான் பிரம்மன் தத் பிரம்மேதி இதாவா இமானி பூதானி ஜாயந்தேன ஜாத்தான ஜீவந்தே பிரேந்தபிசந்தி தத் விஜிக்யாசோ தத் பிரம்மேதி. அதுதான் பிரம்மன் அல்லது ஆத்மா என்று சொல்லப்படுவது அப்படின்னு சொல்றவர். என்ன அதனால அதுக்கு வேற ஒரு சயின்டிபிக்கா இஸ் நோ மெத்தட். அதுக்கு தான் சாஸ்திரத்துக்கு தான் போகணும். ஏன்னா அது நம்மளுடைய புலங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஆத்மா எனப்படுவது என்ன அப்படி சொல்லிட்டு அந்த உபயோரபி வையத்தியம் 11 சொல்றார். வேதானாம் ஸ்தானையோரிதி ஏதான் புத்தி வேதான் கோயிதேஷாத கல்பகாக பதில் சொல்றது கல்பைதி ஆத்மனாத்மானம் ஆத்மாதேவ ஸ்வமாயையா. சரி எப்படி அந்த ஆத்மா அது மேல ஆத்மா மேல சூப்பர் இம்போஸ் ஆயிருக்குன்னு சொல்றோம், அது அத்தியாரூபம் ஆயிருக்குன்னு சொல்றோம். எப்படி கயத்து மேல ஒரு பாம்பை பார்க்கிறோமோ இருட்டுல, அதே மாதிரி இந்த பிரபஞ்சம்ங்கிறதும் ஒரு பிரமை தான். பாம்பு எப்படி ஒரு பிரமையோ அதே மாதிரி அது ஆத்மா மேல ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி கயிற்று மேல இந்த பாம்பு ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறதோ நம்ம பிரமையினால பாம்பா பார்த்தோமோ அதே மாதிரி ஆத்மா மேல இந்த பிரபஞ்சம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன எப்படி கல்பைதி ஆத்மனா ஆத்மானம். சோ ஆத்மாதான் இந்த பிரபஞ்சத்தை கல்பனை பண்ணிருக்கின்ற நான் சிருஷ்டின்னு நம்ம சொல்றோம். உலகம் என்பது சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது கேள்வியே கரெக்ட் கேள்வி இல்லை. ஏன்னா சிருஷ்டின்னா சந்தை ரியல், இந்த மேஜே ஹஸ் பீன் கிரியேட்டட்னு சொல்லலாம். இந்த பிரபஞ்சம்ங்கிறது விஷுவலைசேஷன் தான். என்ன சங்கல்ப மாத்திரேன வந்திருக்கு. அதனால பிரபஞ்சம்ங்கிறது கல்பனை பண்ணப்பட்டிருக்கு. என்ன எப்படி கல்பனை பண்ணப்பட்டிருக்கு அதான் நம்ம பார்த்தோம். அது அதுக்கு உபாதான காரணமும் அந்த ஆத்மா பிரம்மன் தான், நிமித்த காரணமும் இன்டெலிஜென்ட் காசும் அந்த இதுதான் அப்படின்னு சொன்ன என்ன சொல்லிட்டு அதனாலதான் எப்ப எதிரால் கல்பனை பண்ணப்பட்டிருக்கிறதுனா மாயாவுடைய சக்தியினால் மாயையினால். மாயைங்கிற வார்த்தை அங்க கொண்டுறோம் நம்ம வேதாந்தத்துல. இந்த மாயைங்கிறது தட் எக்ஸ்பிளைன்ஸ் எப்படி இந்த கிரியேஷன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்ன. சோ அதுக்கு மேல ஒன்னும் சொல்ல முடியாது. மாயைங்கிறது என்ன அனிர்வச்சனீயம் சொல்ற அப்படின்னு ஒண்ணு இருக்கா. நம்ம பிரம்மன்கிறது அத்விதீய நிறைந்தற்ற ஒரு வஸ்துன்னா மாயைன்னு இன்னொரு வஸ்து இருக்க முடியாது. மாயைங்கிறது ரியலி இட் இஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன லைக் நம்ம ரிஃப்ளெக்ஷன் பாக்குற மாதிரி கண்ணாடியில இன்னொரு கண்ணாடி நம்ம பார்த்தா நம்ம இமேஜ் தெரியுது. இஸ் இட் அனதர் பர்சன்? இல்ல. நிழல் தெரியுது, இஸ் இட் அனதர்? நம்ம கவுண்ட் பண்றோமா? கவுண்ட் பண்றது இல்ல இல்லையா. அதே மாதிரி சோ மாயினால கல்பிக்கப்படுறது அப்படின்னு சொன்னாரு. சரி அந்த இதை நம்ம பார்த்தோம், கொஞ்சம் டீட்டெயிலாக போன தடவை பார்த்தோம். என்ன இந்த மாய் அப்படின்னா மாயைனா என்ன அப்படின்னா உங்களுக்கு சொன்ன இல்லையா, டாக்டருக்கு ஒன்றும் தெரியலன்னா என்ன சொல்லுவார்? அலர்ஜின்னு சொல்லுவார் இல்லையா. எனக்கு தெரியாதுன்னு சொல்ல மாட்டார், இது அலர்ஜி அப்படின்னு சொல்லுவார். நம்ம தான் கண்டுபிடிச்சுக்கணும் அதுக்கு என்ன இது மட்டும். ஏன்னா அதை அவாய்ட் பண்ணுவோம். நீங்க ஃபைண்ட் அவுட் புதுசா ஏதாவது சாப்பிட்டீங்களா, நீங்க இதுக்கு முன்னாடி சாப்பிடாத வஸ்து சாப்பிட்டீங்களா, ஏதாவது பாருங்க, அதை அவாய்ட் பண்ணுவோம் தான் சொல்லுவார் இல்லையா. ஓகே
இங்க என்ன சொல்ற மாயை தான். மாயை என்னத்தினால யார் உண்டு பண்றா, மாயைக்கு எப்படி சக்தி வந்தது என்ன ஏதுன்னு கேள்வி கேட்டீங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு we don't have answer. பட் மோர் இம்பார்ட்டன்ட் என்னன்னா அதுக்கு ஆன்சர் தெரியணும்னு அவசியம் இல்லை. இந்த மாயைங்கிறதுக்கு ரெண்டு சக்தி இருக்குன்னு சொன்னேன். ஒண்ணு ஆவரண சக்தி, இன்னொன்னு விக்ஷேப சக்தி. ஆவரண சக்தினா மறைக்கிறது, விக்ஷேப சக்தினா ப்ரொஜெக்ட் பண்றது. மாயை என்ன பண்றது, அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற என்னுடைய உண்மை சுரூபத்தை ஒரு திரை போட்டு மறைச்சு விடுறது. அந்த மறைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நான் என்னுடைய நாகம் ஆத்மா அகம் பிரம்மாஸ்மிங்கிறது நான் மறந்துட்டோம். நான் இந்த தேகம், நான் இந்த மனம், நான் இந்த புத்தி அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான மனம் புத்தி தேகம்னு சொல்லப்போ இட் எக்ஸ்டென்ஸ் டு மை வைஃப், மை சில்ட்ரன், மை ஹவுஸ், மை கார், மை பேங்க் பேலன்ஸ், மை ஃபேக்டரி, எவ்ரிதிங் என்னதுன்னு சொல்றது எல்லாமே நான் 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 நம்ம கஷ்டப்படுறோம், வாழ்க்கையில கஷ்டப்படுறோம். என்ன அந்த அவித்யாவினுடைய அந்த ஆவரண சக்தி, ஆவரண மறைப்பு இருக்கிறதுனால. இப்ப நமக்கு இந்த ஞானம் அடைந்ததுனால அகம் பிரம்மாஸ்மிங்கிறதுனால இந்த திரையை கிழிச்சுடுறோம். தத்துவமசிங்கிற உபனிஷத்து குரு சாஸ்திர உபனிஷத்து உபதேசத்தினால என்ன என்னுடைய உண்மை சுரூபத்தை மறைக்கும் அந்த திரை கிழிந்து நான் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி, நான் எல்லாவற்றுக்கும் ஆதாரம், என்ன நான் ஐ எம் தி கிரியேட்டர் நாட் தி கிரீச்சர், என்ன அப்படின்னு என்னுடைய உண்மையான நிலை நான்கிறப்ப என்ன, நாட் திஸ் பாடி கேன் நெவர் பி கிரியேட்டர். நாம பேசுறது நம்ம ஆத்மாவை பத்தி சொல்றோம். ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு அப்பார்ட் ஃப்ரம் திஸ் பாடி, அதுதான் நான்கிறது நமக்கு புரிஞ்சப்போ அந்த மாயையுடைய ஆவரண சக்தி போயிடுறது. ஆனால் விக்ஷேப சக்தி இன்னும் இருக்கு. விக்ஷேப சக்தினால் என்ன ஏற்படுறது, ப்ரொஜெக்ஷன், பிரபஞ்சம் ஒண்ணு இருக்கு. இந்த ஞானம் அடைந்த பிறகு கூட இந்த பிரபஞ்சம் இருக்கும் என்ன. ஆனால் நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த கயிறு அதை இந்த கயத்தை மறைக்கிற ஆவரண சக்தினால அந்த பாம்பு மாதிரி பாக்குறேன். நீங்க உங்களுக்கு அது பாம்பு இல்ல கயிறுன்னு தெரிஞ்சு விட்டு நீங்க அதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட மாட்டேன். அண்ட் எப்படி அந்த பாம்பு வந்தது, ஹவு டிட் ஐ கெட் தட் இல்யூஷன், இந்த கயத்தை பார்த்து எப்படி நினைச்சிருந்தேன், எப்படி பாம்புன்னு நினைச்சிருந்தேன், அது எங்கே இருந்து வந்தது, இப்ப ஞானம் விட்டு எங்க போச்சு, அது யூ ஆர் நாட் பாதர்ட். என்ன கயிறு கேஸ் ரொம்ப சிம்பிள், அது போனவொன்னு பிரம்ம போனவொன்னு அப்புறம் நீங்க யூ ஆல்வேஸ் see it only as rope, பாம்பாவே பார்க்க மாட்டேன். ஆனா இந்த ஞானம் அடைந்த பிறகு இந்த ஆவரண சக்தி மாயையோட ஆவரண சக்தியை ஓவர் கம் பண்ணி நீங்க அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானம் ஏற்பட்டு விட்டு பிரபஞ்சம் will still continue, அது ப்ரொஜெக்ஷன் ஆஃப் மாயா. ஆனா அது உங்களை ஹார்ம் பண்ணாது. இட் இஸ் லைக் பல்ல பிடிக்கிற பாம்பு மாதிரி தான். நீங்க அதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் அதுதான். அதனால நம்ம மாயையினுடைய இந்த விக்ஷேப சக்தி பத்தி நம்ம கவலைப்படுறது இல்லை. அதுக்கப்புறம் ஏன்னா ஞானம் அடைந்த பிறகும் உலகம் இருக்கத்தான் இருக்கும், சுகதுக்கங்கள்லாம் இருக்கத்தான் இருக்கும். ஆனால் நான் யாருன்னு புரிஞ்சு என்ன அஃபெக்ட் பண்ணாது. இதுதான் இந்த எசென்ஷியல் பிரின்சிபல் ஆஃப் திஸ். இதை சொல்றாரு. சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாரு, திருப்பி இப்போ விகரோதி அபரான் பாவான் 13 அந்தஸ்சித்தே விவஸ்திதான் நேதாம்ச பகிஷ்டிதா ஏவம் கல்பயத்தே பிரபு, எப்படி ஈஸ்வரன் இந்த கல்பனையை பண்ணி இந்த பிரபஞ்சத்தை உண்டு பண்ணி சோகாமயத்தை பூத்சா பிரஜாயேதி சுதபோ தப்பேத சுதபஸ்தப்தம் சர்வம் அசிரிச்சத தத் சிருஷ்டுவா ததே அனுப்பாபிச்சு தைத்தியம் சொல்றது எப்படி பிரபஞ்சம் பற்றி இந்த சிருஷ்டி எல்லாம் பத்தி சொல்றாரு. நான் போன தடவை எப்படி கம்ப்ளீட்டட் டேஸ் நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, இந்த பிரபஞ்சத்துக்கு பல்லு பிடிங்கின பாம்பு மாதிரி அப்படின்னா அதுக்கு ஒண்ணு இது இல்லைன்னா சாஸ்திரத்துல எதுக்காக அதை பத்தி இவ்வளவு தூரம் சொல்றது, எப்படி இது வந்தது, எப்படி ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அக்னி அபிய பிருத்திவி அதுல இருந்து எப்படி வந்தது, அப்புறம் பஞ்சீகரணம் எப்படி ஆச்சு, அபஞ்சீகரணம் எப்படி ஆச்சு, எப்படி சூக்ஷ்ம சரீரம் வந்து இல்ல திடீர்னு சொல்ற எல்லாத்துலயும் இல்லையா, எதுக்காக அவ்வளவு தூரம் சொல்ற அப்படின்னா இது ஒரு உபதேச முறை. ஆரம்பத்திலேயே ஒண்ணுமே இல்லை இந்த பிரபஞ்சம் மித்தியன்னு அந்த சூழல் வரவே மாட்டான். கிளாஸுக்கு அப்புறம் அவன் பார்க்கிற உலகம் இருக்குங்கிற ஐடியா அவனுக்கு இருக்கணும். முதல்ல இதுதான் அந்த அத்தியாரோப அபவாதம்னு சொல்றது. இருக்கு பார்க்கறேனும் இது இருக்கு, ஆனால் அது உண்மை இல்லை, உண்மையானது அந்த ஆத்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு உபதேசத்துக்கு அப்படி சொல்றாரு. என்ன சோ இதைத்தான் நம்ம பார்க்கணும் கடைசியா. இப்ப என்ன பண்றாருன்னா அடுத்தாப்புல இப்ப திருப்பி இவர் என்ன பண்றாருன்னா திருப்பி கம்ஸ் பேக் டு தி ஒரிஜினல் சப்ஜெக்ட் போயிட்டு வந்துட்டு ஃபார்வர்ட் பேக்வர்ட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க பார்த்தீங்கன்னா 10 முட்ல அந்த அப்ஜெக்ஷன்ஸ் ஜெகன் மித்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெகன் எப்படி அதனுடைய நித்திய இல்லேன்னு அந்த அப்போனன்ட் பூர்வபக்ஷி சொல்றதெல்லாம் சொன்னார். அப்புறம் 10
அப்புறம் 10 அந்த இடத்துல என்ன பண்ண 10வது ஸ்லோகத்துக்கு அப்புறம் 11 வந்து கேட்கிறான் இந்த கேள்வி. என்ன எப்படி இது எல்லாம் மித்தியன்னு சொன்னா இதுக்கு அதிஷ்டானம் என்ன, இது யாரு இது உண்டு பண்ணினது என்னங்கிறது. அதான் இப்ப நம்ம ஜஸ்ட் பார்த்தோம். 11, 12, 13 இந்த 3 ஸ்லோகங்களுக்கு அப்புறம் திருப்பி தி கம் பேக் டு தி ஓல்டு क्वेश्चन, தி அப்ஜெக்ஷன்ஸ். இது முட்ல ஜெகன் மித்யை அப்படிங்கிறதுக்கு 3 அப்ஜெக்ஷன் சொன்னார். என்ன சொன்னார்? ஒண்ணு வந்து பிரயோஜனம், இந்த பிரபஞ்சத்துக்கு இருக்கிற வஸ்துக்களுக்கெல்லாம் பிரயோஜனம் இருக்கு, அதனால அது உண்மையா இருக்கும் அப்படின்னு ஒண்ணு சொன்னார். ரெண்டாவது இந்த அபூர்வதா பத்தி சொன்னார். சொப்பனம் கூட தான் உண்மை அப்படின்னு சொன்னார். ஏன்னா அது அபூர்வமாக இருக்கலாம்னு வெரி மைனர் அப்ஜெக்ஷன், அதை ஓவர் கம் பண்ணியாச்சு. அப்ப மூணாவது வந்து எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி. வெளியில இருக்கிற வஸ்துலாம் எப்படி உண்மை இல்லைன்னு சொல்ல முடியும்? சொப்பனத்தில் இருக்கிறது உள்ள இருக்கு, வெளியில இருக்கிறது எல்லாம் வெளியில இருக்கு, இது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? இதுதான் இப்ப பார்த்தோம். உள்ளே வெளியுங்கிறது ரிலேட்டிவ். நம்ம தேகம்னு பார்த்தாலும் சொப்பனம் எல்லாம் உள்ள, சைத்தன்யம்னு பார்த்தாலும் இந்த பிரபஞ்சம் எல்லாமே உள்ள. அதனால உள் வெளின்னு பார்த்தா கூட உள்ள இருக்கிறதெல்லாம் மித்தியன்னு, இந்த பிரபஞ்சமும் மித்தியை தான் அப்படின்ட்டு இப்ப வந்து two more objections to ஜெகன் மித்யாத்வம். என்ன நீங்களும் ஐ வாண்ட் யூ டு எக்ஸசைஸ் யுவர் மைண்ட். நீங்களும் யோசனை பண்ணுங்க. இவர் வந்து 5 அப்ஜெக்ஷன் சொல்ல போறார். இப்ப வந்து இந்த பிரபஞ்சம் நம்ம பார்க்கிற உலகே மாயம் வாழ்வே மாயம்னு சொல்றோம். நம்ம என்ன எல்லாரும் சொன்னா என்ன பண்ணுவா? என்ன இது எப்படி சொல்ற நீ? என்ன தடிக்க விழுந்தா காயம் பெறுறது, ரோட்ல கிராஸ் பண்றது, ஆட்டோ எப்படி இதெல்லாம் மாயம்னு சொல்ல முடியும் அப்படின்னா நம்ம கேட்கணும் இல்லையா? இவர் சிஸ்டமேட்டிக்கா போறார். So at the end of this நீங்க யோசனை பண்ணி, is there any other argument என்ன to show the பிரபஞ்சம்ங்கிறது உண்மை அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்றது உங்களால ஏதாவது ஆர்குமெண்ட் சொல்ல முடியாதுன்னு பார்க்கணும். யோசனை பண்ணினா தான் உங்களால முடியும். என்ன பார்க்கலாம், முடிஞ்சு விட்டு பத்தி யோசனை பண்ணலாம். ஒரு பட்டி மன்றம் வைக்கலாம் இங்க. என்ன உலகம் உண்மையா மித்தியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன இவர் என்ன சொல்றாரு? இப்ப 3 அப்ஜெக்ஷன் சொல்லிட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டார். இப்ப 4வதா இப்ப சொல்றாரு, அதை படிக்கலாம் நம்ம. இப்போ இது வந்து 14. சித்த காலாஹி ஏ அந்தஸ்து துவய காலாஸ்ச ஏ பஹிஹி கல்பிதா ஏவ தே சர்வே விசேஷோ நான்ய ஹேதுகஹ. என்ன சொல்றார்? இப்ப வந்து இதுக்கு என்ன சொல்றாரு? இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றாரு பார்க்கலாம். ஏஹி அந்தஹ சித்த காலாஹ து ஏச்ச பஹிஹி துவய காலாஹ சர்வே தே கல்பிதா ஏவ விசேஷ ந அன்ய ஹேதுகஹ. அப்படின்னா என்ன சொல்றார்? இன்னொரு அப்ஜெக்ஷன் சொல்றார். ஜெகன் மித்யை அப்படின்னு சொல்றேன், ஒத்துக்க மாட்டேன். ஏன்னு கேட்டா, ஏஹி அந்தஹ சித்த காலஹ உள்ள இருக்கே, மனசுக்குள்ள இருக்கே, நம்ம உள்ள இருக்குன்னா தேகத்துக்குள்ள இருக்கிறது எது? சொப்பனம் பார்க்கிறோமே. சொப்பனம்ங்கிறது படுத்துண்டா நடக்கிறதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளதான் இல்லையா? நான் அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். நீங்க வந்து பிளைட்டுக்கு டிக்கெட் வாங்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு போய் ஜும்போ ஜெட்ல ஏறிண்டு அமெரிக்காவுக்கு போற உங்க குழந்தைகளை பாக்கிறதுக்கு, பேரம்பேத்திகளை பாக்கிறதுக்கு. ஓகே ரைட். சோ சொப்பனத்துல ஏர்போர்ட் வெளியில இருக்கு, ஏர்கிராப்ட் வெளியில இருக்கு, அமெரிக்கா எங்கேயோ இருக்கு. என்ன நீங்க எல்லாம் டிராவல் பண்ணி போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு நீங்க வரேன். ஆனா முழிச்சுன உடனே எல்லாம் அந்த உள்ள இருக்கு, வெளியில தான் இருக்கும். உள்ள இது அந்த அனுபவத்தும் போது வெளியில இருந்த மாதிரி இருந்ததெல்லாம் முழிச்சுன உடனே எல்லாம் உள்ள போயிடுறது. என்ன அவர் என்ன சொல்றார்? ஏ அந்தஹா சித்த காலஹ. நீங்க தூங்கி முழிச்சுண்ட விட்டு திருப்பி அந்த ஏர்போர்ட்டை பார்க்கிற இடம், அந்த ஏரோப்ளைனை பார்க்கிற இடம் இல்ல. அந்த மூமெண்ட்ல எப்போ பார்த்தீங்களோ அப்போ அந்த ஏர்போர்ட் இருந்தது, அப்போ அந்த ஏரோப்ளைன் இருந்தது. என்ன நீங்க விழிச்சுண்ட விட்டா அதை நீங்க பார்க்கறதுல அது இல்ல. என்ன அது பார்க்கிற சமயத்துலதான் அது இருக்கு, பார்த்ததுக்கு அப்புறம் அது போயிடுறது. என்ன தூ அதனால சித்த காலஹான்னு பேரு. தட் இஸ் வாட் எக்ஸிஸ்ட் when you see. நீ பார்க்கிறப்போ என்ன இருக்கோ அதுக்கு சித்த காலம் பேரு. அது உண்மை, அந்த மூமெண்ட்ல அது உண்மை. நீங்க பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் அது இட் டசன்ட் எக்ஸிஸ்ட். என்ன சொப்பனத்துக்கு அது உண்மை இல்லையா? நம்ம ஒரு தடவை பார்த்து சொப்பனத்தை சாதாரணமா திருப்பி கூட பார்க்கறது கிடையாது. ரைட். அடுத்த ராத்திரி அது கண்டினியூ விழிப்புல இங்க காலம்பர படுத்து சாயந்தரம் ராத்திரி போய் படுக்கையில படுத்துங்கன்னா காலம்பர எழுந்திருக்கிறப்போ யூ ஆர் தி சேம் பெட்.
யூஆர் இன் தி சேம் ரூம் அண்ட் எங்க விட்டாலோ அங்க உங்க அனுபவம் ஆரம்பிக்கிறது மறுநாளைக்கு. நீங்க இன்னைக்கு ராத்திரி ஒரு சொப்பனம் கண்டேன், நீங்க வந்து பிளைட்ல அமெரிக்காவுக்கு போறதாக்க பண்றேன், என்ன ஏர்போர்ட்டுக்கு போறது டாக்ஸில பிரேக் டவுன் ஆயிடுறது, முழிச்சுடுறீங்க நிச்சயங்க. மறுநாளைக்கு திருப்பி தூங்குறப்போ அந்த டாக்ஸி ரிப்பேர் ஆகி அது ஏறிங்க போற ஏர்போர்ட்டுக்கு. there is no continuity there இல்லையா? அந்த பார்க்கிற சமயத்துல சித்த காலம் அப்பதான் அது இருக்கு, போயிடுறது. அதுக்கப்புறம் தூ ஏச்ச பகிஹி துவயகாலா, வெளியே இருக்கிறதெல்லாம் சித்த காலம் இல்ல துவய காலம்னு சொல்றது. ரெண்டு காலங்கள் இருக்குன்னு சொல்றது. என்ன இப்ப வந்து இந்த கிளாஸ்க்கு நீங்க வர சண்டே இன்னைக்கு இருக்காம், என்ன திஸ் கிளாஸ் இஸ் தேர். அடுத்த சண்டேக்கு வந்தாலும் இதே இடத்துல இதே கிளாஸ் தான் இருக்கு. தி சேம் பர்சன் இஸ் டீச்சிங். என்ன there is no change in that. இந்த விழிப்பு நிலையில அனுபவங்கள் எல்லாம் துவய காலம். நீங்க வீட்டுல இருந்து இங்க வர இந்த முடிஞ்சிட்டு திருப்பி வீட்டுக்கு போயிடுறேன் நீங்க, அதே வீடு தான். எந்த வீட்டுல இருந்து வந்தாலும் அந்த வீட்டுக்கு தான் திரும்பி போறேன் நீங்க. என்ன இந்த அனுபவம்ங்கிறது கண்டினியூட்டி இருக்கு. இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு என்ன இந்த வருஷம் அடுத்த வருஷம் இல்லையா? இந்த அனுபவம் கண்டினியூ பண்றது இங்க. இட் இஸ் நாட் இந்த சித்த காலம் மாத்திரம் இல்ல, இது வந்து பாஸ்ட் பிரசன்ட் எல்லாத்துலயும் இருக்கு, ஃபியூச்சர் எல்லாத்துலயும் இருக்கு. பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் நிச்சயம் இருக்கு. என்ன நான் பார்த்த அதே கிளாஸ் தான், நான் பார்த்த அதே டீச்சர் தான் அப்படின்னு சொன்னேன். அதனால இது வந்து இதனால இது உண்மைதான். துவயகாலம் இருக்கிறதுனால இது உண்மை. நம்ம வந்து சொன்னது அவங்களுக்கு ஆர்குமெண்ட்ஸ் எகேன்ஸ்ட் திஸ் என்ன யோசனை பண்ணுவோம். இதுதான் நம்ம மனசுல இருக்கிறத அவர் எடுத்து வைக்கிறார். அவர் என்ன சொல்றார்? நான் பார்க்க தினம் போயிட்டு இருக்கேன், இது இருந்துட்டு இருக்கேன், சொப்பனத்துல வருது அன்னைக்கு வந்துட்டு அப்ப போயிடுது. அப்ப பார்த்த மட்டும் தான் உண்மை, மூச்சுன்னு விட்டு போயிடுறது. இதுன்னா நிரந்தரமா இருக்கு சொல்லிட்டு நிரந்தரமா. என்ன அதனால இது உண்மையா தான் இருக்கணும். என்ன துவயகால சர்வேதே கல்பிதாயே. அதுக்கு என்ன பதில் சொல்றார்? இவர் என்ன பண்றாருன்னா, கௌடபாதரோட மெத்தட் என்ன, அப்ஜெக்ஷனை தனியா சொல்லிட்டு அதுக்கு ஆன்சர் தனியா சொல்றது இல்ல. அவர் என்ன பண்றார்? ஆன்சரை அப்ஜெக்ஷனை அசியூம் பண்ணிட்டு ஆன்சர் கொடுக்கிறார். என்ன சொல்றார்? சித்த காலத்துல இருக்கிறது பொய் மித்தியை, துவயகாலத்தில் இருக்கிறது உண்மைன்னுட்டு பூர்வ பட்சி சொல்றான், அப்ஜெக்டர் சொல்றான். அதுக்கு ஒரு பதில் சொல்றார், தே சர்வே கல்பிதா ஏவ விசேஷ ந அன்ய ஹேதுகா. என்ன அது வந்து வேறொரு அந்த வித்தியாசத்துக்கு விசேஷ காரணம் வேற ஒன்றுமே இல்லை. இது ரெண்டுக்கும் there is really no difference அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, இதுக்கு வந்து நம்ம வந்து சொப்பனத்தை முழிச்சுட்டு விட்டு அதை பத்தி பார்க்கிறோம். இப்போ இந்த சொப்பனத்தை பத்தி இப்ப நான் டிஸ்கஸ் பண்றப்போ, இப்போ ஜாகிரத அவஸ்தையில சொப்பனத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்ம என்ன சொல்றோம்? சொப்பன காலத்து நடக்கிறதெல்லாம் சித்த காலம், அந்த சமயத்துல தான் ஏற்படுறது. இங்கே துவய காலம் இருக்குன்னு இதே கிளாஸ நம்ம சொப்பனத்தில் எடுத்தோம் நிச்சயம், விழிப்பில் எடுத்துட்டு இருக்கோம், சொப்பனத்தில் வச்சுட்டோம். அப்ப என்ன ஆகும்? சொப்பனத்திலேயும் துவய காலம் இருக்கு. சொப்பனத்திலையும் நீங்க வந்து என்ன பண்றேன், லெட் அஸ் சே ஏர்போர்ட்டுக்கு போய் டிக்கெட் வாங்குறேன், அஸ்யூமிங் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் டிக்கெட் வாங்குறேன், ஸ்டேஷனுக்கு போறேன், நீங்க டிக்கெட் ரிசர்வேஷனா பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க சொப்பனம், ஐ எம் டாக்கிங் அபௌட் வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் சொப்பனம். சோ ரிசர்வேஷன் பண்ணிட்டு வந்துடுறேன். 10 நாள் கழிச்சு ட்ரெயினுக்கு ஸ்டேஷனுக்கு போறேன், நீங்க ட்ரெயின்ல ஏறதுக்கு போறேன். அதுவும் சொப்பனம், சொப்பனத்தில் நடக்கிறது. இன்னைக்கு டிக்கெட் வாங்குறோம், 10 நாள் கழிச்சு போறோம், அல்லது இன்னைக்கு போய் புக் பண்ற டிக்கெட் புக் பண்றோம், 10 நாள் கழிச்சு போறோம், அதே ஸ்டேஷனுக்கு போறோம் இல்லைங்க. அப்ப உங்களுக்கு அந்த ஸ்டேஷனுக்கு தெரியுதா இல்லையா? அதே ஸ்டேஷனுக்கு தானே போறோம் சொப்பனத்துக்குள்ள. எந்த ஸ்டேஷன்ல டிக்கெட் வாங்கினா அதே ட்ரெயின்ல தான் போய் இட போறேன் நீங்க. அல்லது இதே மாதிரி இனி எக்ஸாம்பிள் விட்டு, சொப்பனத்துல நீங்க கிளாஸ் அட்டென்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு அட்டென்ட் பண்றேன், அடுத்த வாரம் இன்னொரு நாளைக்கு அட்டென்ட் பண்றேன். அங்கேயும் சித்த காலம் துவய காலம் அங்கேயும் இருக்கு. இஃப் யூ ஆர் வித்தின் சொப்பனம், சொப்பனத்துக்குள்ளேயே நீங்க சொப்பனம் காண்றது. லெட்டஸே ராத்திரி 10 மணிக்கு படுத்துக்கிறேன், நீங்க காலையில் 6 மணிக்கு எழுதுகிறேன். அந்த 8 மணி நேரத்துக்குள்ள சொப்பனம் காட்டுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த 8 மணி நேரத்துக்குள்ள காண்ற சொப்பனம் need not necessarily be 8 hours of விழிப்பு நிலை. அந்த சொப்பனத்துல
நீங்க ஏரோப்ளேன்ல டிக்கெட் வாங்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு போய் பிளைட்ல போய் அமெரிக்கால உங்க குழந்தைகளோட 4 மாசம் இருந்துட்டு திரும்பி வந்துடுறேன். நீங்க அப்புறம் தான் முழிச்சுக்கிறேன். 4 மாசமும் அந்த 8 அவர் சொப்பனத்தில் ஏற்பட்டு விடுறது இல்லையா? நடக்கிறதா இல்லையா? நான் சொல்றது இஸ் இட் ஃபேக்சுவல் ஆர் நாட்? நடக்கிறது இல்லையா? சொப்பனத்துல அந்த காலம் வேற, இந்த டைம் டைமென்ஷன் சொப்பனத்துல வேற, விழிச்சுக்கிறது வேற, இந்த விழிப்பு நிலை இருக்கிற டைமென்ஷன் வேற. அந்த சொப்பனத்தில் இருக்கிற டைம் டைமென்ஷன்ல நீங்க எத்தனையோ காரியங்கள் பண்ற. இன்ஃபேக்ட் 2-3 தலைமுறைகளை கூட சொப்பனத்தில் காணலாம். இட் இஸ் பாசிபிள். என்ன ரைட்? அதனால அதுலயும் சித்த காலம் ஜெய காலம் இருக்கு. நீங்க வெளியில விழிப்பு நிலையில வந்துட்டு அது சொப்பனத்துல பார்த்ததெல்லாம் இனிமே வராது, அதனால அது சித்த காலம், அதுக்கு அதனால அது நித்தியை அப்படின்னு சொல்லணும். இந்த ஆர்குமெண்ட் இஸ் நாட் கரெக்ட். பிகாஸ் வித்தின் சொப்னம் there is dvaya kalam. Do you understand this point? dvaya kalamங்கிறது அங்கேயே இருக்கு. அங்கேயே நேத்திக்கு பார்த்தது மறுநாளைக்கு பார்க்கிறோம், மறுநாளைக்கு பார்க்கிறோம், within that span of சொப்னம். அதனால சித்த காலம் dvaya காலம்ங்கிறது ஆர்குமெண்ட் does not hold good. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம். அதனால விசேஷ நான்ய ஹேதுக்கான. அதுக்கப்புறம் ரெண்டாவது என்னன்னா, நம்ம விழிப்பு நிலையில பிரத்யபிஞானம் இருக்கு. அதாவது ஒரு விஷயத்தை முதல்ல பார்க்கிறோம், பார்க்கிறப்போ அறிவு ஏற்படுறது. I meet a person for the first time, let us say சுப்பிரமணியம் ஒரு பார்க்கறேன்னு வச்சுக்கோங்க. இவர் தான் சுப்பிரமணியன் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறேன். என்ன அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அவரை நான் பீச்சில் எங்கேயோ பொறுத்த பார்க்கிறேன். ஹலோ சார், நீங்க தானே சுப்பிரமணியன், எப்படி இருக்காரு அப்படிங்கிறோம். எப்படி சொல்றோம்? அவர் ஒரு தடவை பார்த்திருக்கேன், அவரை பார்த்தது மூளைக்குள்ள போயிடுத்து, மெமரின்னு இருக்கு என்னோட சித்தத்துல. சித்தம்னா மெமரி. இந்த அறிவுங்கிறது முதல்ல அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ண விட்டு அது அறிவு. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஐ நோ மிஸ் சுப்பிரமணியம், ஐ நோ, தென் ஐ ரிமெம்பர். நான் என்னோட ஞாபகத்தில் அவர் இருக்கு. அடுத்தாப்புறம் அவரை பார்க்கிறப்போ ஐ ரீகால் ஃப்ரம் தட் மெமரி. அந்த ஞாபகத்திலிருந்து அவர் யார் என்று எனக்கு தெரிகிறது. அதுக்குதான் பிரத்யபிஜ்ஞான பேரு. சோ இது இந்த பிரத்யபிஜ்ஞாங்கிறது விழிப்பு நிலையில தான் பாசிபிள். என்ன அப்படின்ட்டு ஒரு இது ஆர்குமெண்ட். இது சித்த காலம் ஜெய காலம் மாதிரி தான். என்ன பட் இதுக்கு என்ன ஆர்குமெண்ட் அகைன்ஸ்ட் அப்படின்னா, இதே ஆர்குமெண்ட் தான் வித்தின் சொப்பனம். சேம் சுப்பிரமணியம் might have been introduced to me. அவரே இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கா. அவரையே ஒரு வாரம் கழிச்சு திருப்பி பார்ப்பேன், நீங்க தானே சுப்பிரமணியம் கேட்பேன் இருக்கும். அங்கேயும் இந்த சித்த கால ஜெய காலம் இருக்கிறதுனால பிரத்யபிஜ்ஞா அல்லது ரீகால், ரிமெம்பர், அவரை திருப்பி ஞாபகப்படுத்தி ரிகக்னைஸ் சொல்ல பாருங்க. அந்த ரிகக்னிஷன்ங்கிறதும் அங்கேயும் சொப்பனத்திலையும் இருக்கு. அதனால there is no difference சொப்பனத்துக்கும் விழிப்புக்கும். நீங்க விழிப்புல இருந்து பார்த்து சொப்பனத்தை இல்லையே டிஸ்கார்ட் பண்றது என்னன்னா, that is not correct. சொப்பனத்தை சொப்பனமா பார்க்கணும், விழிப்பா பார்க்கணும். பார்த்தா ரெண்டுக்கும் வித்தியாசம் கிடையாது. என்ன ட்ரீம்ங்கிறது, ஆனால் உலகம்ங்கிறது இருக்கே அப்படின்னா இது ஒரு பெரிய சொப்பனம். இது இந்த பேசிக் ஆர்குமெண்ட் என்னன்னா, என்ன ஆதாவந்தேபி என்னாஸ்தி தான். என்ன சொப்பனம்ங்கிறது ஒரு லிமிட்டெட் பீரியட் எக்ஸ்பீரியன்ஸ், விழிப்புங்கிறது ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். இதுலயும் எல்லாத்துக்கும் முடிவுங்கிறது இருக்கு வெவ்வேறு காலகட்டத்தில். என்ன இந்த வீடு எடுத்துலன்னு வச்சோங்க, ப்ராப்ளி 50 years down the line இந்த வீடு இங்க இருக்காது. பாக்குறோம், இந்த மெட்ராஸ்ல பாத்துருக்கோம், எத்தனை இடத்துல எல்லாம் மல்டி ஸ்டோரி காம்ப்ளெக்ஸஸ் ஆயிடுது. இப்ப காம்ப்ளெக்ஸஸ் எல்லாம் பீங் புல் டவுன் திருப்பி கட்டிட்டு இருக்கா. அதனால எல்லாத்துக்குமே முடிவுன்னு ஒண்ணு உண்டு, விஷயங்கள் எல்லாத்துக்குமே முடிவு ஒண்ணு உண்டு. என்ன அதனால நம்ம எல்லாருக்குமே முடிவு உண்டு, எல்லா பொருள்களுக்கும் முடிவு உண்டு. என்ன அதனால நம்ம விழிப்புணர்வுல பார்க்கறதுனால அதெல்லாம் நிரந்தரம் இல்லை, நித்தியமும் இல்லை, எல்லாம் மாறக்கூடியது, அழியக்கூடியது. சொப்பனத்துல வருது, இந்த சொப்பன பீரியட்ல அழிஞ்சு விடுறது. விழிப்புணர்வு இருக்கிறது லாங்கர் ஸ்பேன் தான். அதனால அனித்தியம், முடிவுங்கிறது உண்டு. பல பல பொருளுக்கு பல பல கால டைம் இருக்கு. என்ன ஒரு ஒரு பெரிய சிட்டின்னு எடுத்துனா, இட் டேக்ஸ் மெனி ஆஃப் தி சிட்டிஸ். அந்த காலத்துல பெரிய பெரிய சிட்டியா இருந்ததெல்லாம் மண்ணோடு மண்ணா போயிடுது. thousands of years, 10,000 yearsல ஒரு பெரிய சிட்டி கம்மி மண்ணோடு மண்ணா போயிடுது, புதுசா எல்லாம் வந்துடுறது இல்லையா?
அதே மாதிரி பிரபஞ்சத்தில் இருக்கிறது எல்லாமே அழிந்து மாறி கொண்டிருக்கிறது. அதனால நம்ம விழிப்பு நிலையில் இருக்கிறதும் சொப்பனத்தை விட டிஃபரன்ஸ் இல்லை. சொப்பனத்துல அந்த காலகட்டத்துக்குள்ள வந்துட்டு அழிஞ்சு போயிடுறது. இங்கே இது வந்து லாங்கர் டைம் ஸ்பேன் அழிஞ்சு போறது இல்லையா? அதனால ஆரம்பமும் முடிவும் இருக்கக்கூடியது எல்லாமே அழியக்கூடியது. அதனால இது எல்லாமே மித்தியை தான். அதுக்கும் சொப்பனத்துக்கும் வித்தியாசம் இல்லை. அதனால எல்லாம் மித்தியை அப்படின்னு சொல்றார். என்ன இது வந்து இது வந்து சித்த காலே துய அந்தஸ்து துவயகாலஸ்டே பகிஹி கல்பிதா ஏவதே சர்வே விஷயேந்திரிய விசேஷ அந்நிய ஹேதுக்கா அப்படின்னு சொன்னார். என்ன இது வந்து இப்ப அடுத்த அப்புறம் பார்க்கலாம். சரி, என்ன அந்த பிரமே ஒரு ½ an hour இருக்கு. ஏன்னா ½ an hour கழிச்சு டார்ச்சை போட்டு பார்த்தோம்னா அது பாம்பு இல்ல கயிறுன்னு தெரியுது. என்ன சோ அந்த அரை மணி நேரத்துக்கு அந்த மித்தியா பாம்பு இருக்கு. பாம்புங்கிறது மித்தியா இருந்தாலும் நமக்கு பயம் இருக்கு, உடம்பெல்லாம் நடுங்கிறது எல்லாம் இருக்கு இல்லையா? அதனால அது உண்மை மாதிரி தான் இருக்கு அந்த டியூரேஷன்ல. என்ன அரை மணி கழிச்சு அந்த பாம்பு மித்தியை அப்படின்னு தெரியுது. என்ன இப்போ அந்த கயிறு சத்தியம்னு சொல்றோம். என்ன ஆனா அந்த கயிறும் உண்மையிலேயே சத்தியம் இல்லை. அந்த கான்டெக்ட்ல அது சத்தியம். ஆனா பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா வஸ்துவும் என்ன கயிறுங்கிறதும் நூலால பின்னப்பட்டதுதான். நூலுங்கிறது பஞ்சிலிருந்து வந்ததுதான். என்ன கடைசியில இருப்புங்கிறது அல்டிமேட்லி ஒன்னு ஒரு ஆப்ஜெக்டுக்கும் கிடையாது. எல்லா விஷயங்களுக்கும் இருப்புங்கிறது கிடையாது. அதனால எந்த பதார்த்தமா எடுத்திருந்தாலும் சரி, அது விஷய சொப்பனத்தில் இருந்தாலும் சரி, விழிப்புல இருந்தாலும் சரி, அது மித்தியை தான். என்ன அதனால உள்ளுக்குள்ள டிஃபரன்ஸ் இருக்கலாம். என்ன பட் ஓவராலா எல்லாமே மித்தியாவஸ்து தான். என்ன அப்படின்னு சொல்றாரு. இப்ப அடுத்ததை பார்க்கலாம். நம்ம அவ்யக்தா ஏவ அந்தஸ்து ஸ்புடா ஏவ ச ஏ பஹிஹி கல்பிதா ஏவ தே சர்வே விசேஷேஸ்த்விந்திரியாந்தரே அவ்யக்தா ஏவ ஏ அந்தஸ்து ஸ்புடா ஏவ ச ஏ பஹிஹி கல்பிதா ஏவ தே சர்வே விசேஷேஸ்த்விந்திரியாந்தரே ஏது அந்தஹ அவ்யக்தாக உள்ளே இருக்கிறதெல்லாம் சொப்பனம் மாதிரி இருக்கிறதெல்லாம் அவ்யக்தாக. அவ்யக்தான்னா கிளியராக இல்லை. என்ன அவ்யக்தான்னா சாதாரணமா கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லுவோம். பட் ஹேசியா இருக்குன்னு சொல்றோம் பாருங்க இங்கிலீஷ்ல. எல்லாம் ஹேசியா இருக்கு. சொப்பனம் மாதிரி இதெல்லாம் ஹேசியா இருக்கு. ஏச்ச பகிஹி ஸ்புட்டா வெளியில பாக்குறதெல்லாம் சாலிடா இருக்கு, கிளியரா இருக்கு. என்ன அப்படிங்கிறது அப்ஜெக்ஷன். என்ன அதுக்கு இவர் என்ன சோ another objection. என்ன அப்ஜெக்ஷன்? சொப்பனம்ங்கிறதெல்லாம் ஹேசியா இருக்கு, நம்ம பார்க்கறதெல்லாம் கிளியரா இருக்கு. அதனால இது நிச்சயம் சத்தியமா இருக்கணும். இது எப்படி சொப்பனம் மாதிரின்னு சொல்ல முடியும்? சொப்பனத்தில் இருக்கிறது நான் ஒத்துக்கிறேன், இல்ல ஹேசி. பட் இங்க இருக்கிறது ஸ்புட்டா சாலிடா இருக்கு. என்ன அதனால கல்பிதா ஏவ சர்வே விசேஷத்து இந்திரியாந்தரே. இந்த டிஃபரன்ஸ்க்கு காரணம் என்னன்னா இந்திரியங்கள் உள்ள இருக்கிறதுக்கு இந்திரியங்கள் தான் காரணம். ஹேசியா இருக்கிறதுக்கும் இதுக்கும் இந்திரியம் தான் காரணம். கௌடபாதர் சொல்றார். சோ தி அப்ஜெக்ஷன் இஸ் சொப்பனத்தில் இருக்கிறதெல்லாம் ஹேசியா இருக்கு. எப்போ சொல்ற சொப்பனத்தில் இருக்கிறதெல்லாம் ஹேசியா இருக்குன்னு முழிச்சுண்ட விட்டு சொல்றோம். முழிச்சுண்ட விட்டு சொப்பனத்தை முக்காவாசி டயத்துல மறந்தே போயிடுவோம். ஹவு ஆஃபன் கேன் யூ ரீகால் எ ட்ரீம்? கிளியரா நான் இந்த மாதிரி சொப்பனம் கண்டேன். ஒன்ஸ் இன் அ வே இட் ஹேப்பன்ஸ். 90% ஆஃப் தி டைம் முழிச்சுன உடனே சொப்பனம் அப்படியே டிசால்வ் ஆயிடுறது. யூ கான்ட் ஈவன் ரீகால். இப்போ தூக்கம் வரலன்னு சொல்ல, முழிச்சுட்ட தூக்கம் வரலன்னு சில பேருக்கு ப்ராப்ளம் இருக்கு இல்லையா? அதுக்கு ஒன் வே டு கெட் இந்த ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கு. வயசானவர்களுக்குலாம் நிறைய பேருக்கு இருக்கும். தூக்கம் முழிச்சுட்டா அப்புறம் திருப்பி தூக்கம் வர மாட்டேங்குது, படிக்கல புரண்டேன் இருக்கேன்னு சொல்றோம். ஒன் வே ஆஃப் கெட்டிங் ஓவர் திஸ் ப்ராப்ளம் இஸ் ஹோல்ட் ஆன் டு யுவர் சொப்னம் அண்ட் டேக் அ ரைட் இன்டு. அதுக்குள்ள போயிடுங்க. இந்த சொப்பனத்துக்குள்ள சொப்பன குதிரைக்குள்ள ஏறிண்டு மேல ஏறிண்டு சொப்பனத்துக்குள்ள போயிடுங்க. திருப்பி எங்க விட்டாலும் அங்க பிடிச்சிட்டேன்னா திருப்பி யூ கேன் கோ பேக் டு ஸ்லீப். அதை விட்டு வெளியில வந்துட்டாலும் வச்சுக்கோங்க, திருப்பி தூங்குறது ரொம்ப கஷ்டம்.
பிராக்டிக்கல் ஹிண்ட் இது. சரி, இப்போ வந்து இந்த ஹேசின்னு சொல்றது நம்ம முழிச்சுன்னு விட்டு சொல்றோம். பட் சொப்பனத்தும் போது அந்த புலி துரத்துறப்போ நிஜமாவே ஓடுறோம் இல்லையா, நிஜமாவே பயமா இருக்கு இல்லையா, என்ன அப்புறம் முழிச்சுன்னு அப்பாடா எல்லாம் சொப்பனம், பயம் எல்லாம் போயிடுது. என்ன இந்த ஹேசினஸ் கிளாரிட்டிங்கிறதெல்லாம் ஏன்னா நம்ம முழிச்சுட்டு விட்டு பாக்குறதுனால அது ஹேசின்னு சொல்றோம். என்ன அதனால அது சொப்பனத்துக்குள்ள இருக்கிறப்போ இட் இஸ் நாட் அட் ஆல் ஹேசி. என்ன நம்ம ரெண்டாவது என்னன்னா முழிச்சுட்ட விட்டு நம்ம எப்படி பார்க்கிறோம், நம்மளுடைய ஸ்தூல சரீரத்தோடையும் இந்த ஸ்தூல சரீரத்தோட சேர்ந்த மனசோடையும் அந்த இந்திரியங்கள் எல்லாம் ஆக்டிவா இருக்கிற இந்திரியங்களோட நம்ம பார்க்கிறோம். என்ன இந்த இந்திரியங்களோட பார்க்கிறப்போ இதெல்லாம் கிளியரா தெரிகிறது. என்ன இந்த இந்திரியங்களோட அதை பார்த்தேன்னா உங்களுக்கு கிளியரா தெரியாது. நீங்க என்ன கண்ணாடியை போட்டுருக்கீங்களோ அதுபடிதான் தெரியும் இல்லையா. இப்ப வந்து கருப்பு கண்ணாடி போட்டா எல்லாம் கருப்பா தெரிகிறது என்ன இல்லையா. இப்போ ஒரு பிளட் சாம்பிள் எடுத்துக்கிறான், வெறும் கண்ணால பார்த்தேன்னா உங்களுக்கு என்ன ரெட்டா தான் இருக்கு, வேற ஒண்ணுமே தெரியறது இல்ல. அதை ஒரு இதுல பிளேட்ல போட்டு மைக்ரோஸ்கோப்ல வச்சு அடியில பார்த்தானா அவனுக்கு தெரியுது இந்த செல்ஸ் இருக்கு, அந்த இது இருக்கு, அந்த இது இருக்குன்னு தெரியுது. பிகாஸ் he has got that உபாதி, that இந்திரியம், எக்ஸ்ட்ரா கெப்பாசிட்டி மைக்ரோஸ்கோப்னால. அதே மாதிரி டெலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் டெலஸ்கோப்னால பார்க்க முடியும். அதனால எந்த இந்திரியங்களை உபயோகிக்கிறோமோ அதுபடிதான் நமக்கு தெரியும். என்ன அதனால விழிப்பில் இருக்கிற இந்திரியங்களை வச்சுட்டு சொப்பனத்தில் இருக்கிறத பார்த்தா ஹேசி தான் இருக்கும். இது வந்து நம்ம வந்து ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னு வச்சோங்க, நம்மளால அந்த குழந்தைகளோட கண்ணால் நம்ம பார்க்க முடியாதுன்னா இமேஜின் பண்ணிக்கலாம். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் என்ன தவறுற குழந்தைகளுக்கு எல்லாமே பெரிய பிரம்மாண்டமா இருக்கான். அப்பா அம்மா இருக்கிற மனுஷாலும் பார்த்தா அப்படி பார்த்தா 6 அடி உயரம், அந்த குழந்தை சின்ன குழந்தை, அது அதனோட பிரபஞ்சத்துல இது பெருசா தான் தெரியும். என்ன லாங்கோ ஒரு மூவி ஒன்று வந்தது, I shrank my baby's head அப்படின்னு நினைக்கிறேன். I think any of you have seen that? Correct. அதுல என்னன்னா அவன் அந்த சயின்டிஸ்ட் வந்து he discovers a method by which he can, அவன் வந்து ஒரு சின்ன உருவத்தை எடுத்துக்கிற மாதிரி ஒரு இது பண்றான். என்னாச்சுன்னா அந்த மெத்தட்ல என்ன பண்றான், அவன் குழந்தைய வந்து சின்னதாக்கி விடுறான். அந்த குழந்தை வந்து பிகம் சோ ஸ்மால், என்ன அது லான்ல போய் எங்கேயோ மாட்டின்னு விடுறது. சோ அதை தேடுறாங்கிற கதை அதை கடைசியில் கண்டுபிடிக்கிறான்னு. அது எப்படின்னா அவன் பிக்சர் எடுத்துக்கிறது பியூட்டிஃபுல்லா எடுத்திருக்கான்னா, அந்த சின்ன மினியேச்சர் இன்செக்ட் அந்த கிராஸ்ல போய் பார்த்தா கிராஸ்ல எத்தனையோ இன்செக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரு தண்ணி ஒரு சின்ன ஸ்ட்ரீக் ஆஃப் வாட்டர் போறது வந்து ஒரு பெரிய ஓட மாதிரி இருக்கு, பெரிய ரிவர் மாதிரி இருக்கு. என்ன அதுல இருக்கிற இந்த சின்ன சின்ன பூச்சிகள்லாம் பெரிய பெரிய பூச்சி மாதிரி இருக்கு. என்ன அதனுடைய பர்செப்ஷன்ல அது அதுக்கு பெருசா இருக்கும். ஒரு நாய் வந்து எப்படி இந்த உலகத்தை பார்க்கும், மனுஷன் நம்ம ஒரு விதமா பார்க்கிறோம், நமக்கே குழந்தைகள்லாம் ஒரு விதமா பார்க்கறது என்ன சின்னதா இருக்கிற வல்லாரம். அதே மாதிரி என்னென்ன இந்திரியங்கள் இருக்கோ அது மூலமா இந்த பிரபஞ்சத்தை நம்ம பார்க்கிறோம். So இந்த டிஃபரன்சஸ் எல்லாம் டிபெண்ட் அப்பான் தி இன்ஸ்ட்ருமெண்ட். நமக்கு கொடுத்திருக்கிற கண்ணு இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் சென்சஸ் ஆர் டிஃபரெண்ட் ஃப்ரம் வேரியஸ் அனிமல்ஸ். நாய்க்கு ஸ்மெல் பவர் ஜாஸ்திங்கிறான், அதுக்கு அதனுடைய இது கெப்பாசிட்டி இருக்கு. என்ன சோ நம்மளையே எடுத்துட்டு வச்சுக்கோங்க, இந்த பிரபஞ்சத்தை நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி பாக்குறோமா? ஒரு நாளைக்கு காலம்பரை எழுந்திருக்கிற நீங்க யூ ஆர் இன் a very good mood, எல்லாம் ரோசியா இருக்கு, எல்லாம் பியூட்டிஃபுல், the world is beautiful. என்ன நீங்க you are prepared to sing a song, உலகம் ரொம்ப ஜோரா இருக்கு. இன்னொரு நாளைக்கு எழுந்திருக்கிற எல்லாம் everything is gloomy, எதை பார்த்தாலும் உங்க மனசுக்கு தான் இருக்கு. என்ன அதே பிரபஞ்சம் தான், நீங்க ஒரு மாதிரி பாக்குறேன், இன்னொரு மாதிரி பாக்குறேன். நீங்க எல்லாமே ரொம்ப எல்லாம் இன்பமயம்னு ஒருத்தன் பாக்குறான், எல்லாம் துக்கமயம்னு இன்னொருத்தன் பாக்குறான். ஒரு நாளைக்கு நீங்க எல்லாம் இன்பமயம்னு பாக்குறாள், இன்னொரு நாளைக்கு எல்லாம் துக்கமயம்னு பாக்குறாள். அதே பிரபஞ்சம் தான், அதே உலகம் தான். நம்மளுடைய மனம்ங்கிற இந்திரியங்கள், இந்திரியங்கள் மூலமா மொத்தத்தும் ஒரு சமயம் பாக்குறப்போ ஒரு விதமா இருக்கு. என்ன அதனால இந்த பார்க்கிற நான் வந்து என்ன கண்ணாடியை போட்டு பாக்குறேனோ அது பொறுத்திருக்கு இந்த பிரபஞ்சம்ங்கிறது. அதனால நிலையான பிரபஞ்சம்னு ஒண்ணும் கிடையாது, மித்தியை. நான் என்ன இந்திரியங்களை வச்சுன்னு பாக்குறேனோ, என்ன உபாதியை வச்சுன்னு பாக்குறேனோ அதுதான் அந்த மாதிரி தான் இருக்கு. என்ன இப்போ வந்து விழிப்பு நிலையில நான் இந்த ஸ்தூல சரீரம்ங்கிறது என்னோட உபாதி, மனம்ங்கிறது ஒரு உபாதி, என்னுடைய ஸ்தூல இந்திரியங்கள் கண் காது மூக்கு இதெல்லாம் உபாதின்னா you can call them dress, you can call them instruments. என்ன
நீங்க அதை போட்டுதான் பார்க்கலாம். நீங்க முன்னாடி ஒரு இந்த 3D பிக்சர்ஸ்லாம் வந்தது பார்த்தல, நீங்க இந்த 3D போனா அவங்க கண்ணாடி கொடுப்போம் அந்த பாக்குறதுக்கு. என்ன இந்த கண்ணாடி இல்லாம பார்த்தா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, சரியா தெரியாது. அதை போட்டுன்னு பார்த்தேன்னா தென் எல்லாம் நம்ம கிட்ட வரா மாதிரிலாம் இருக்கும். வில் பி ஏபிள் டு என்ஜாய் தட். அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம், இந்த ஆத்மாங்கிறது இருக்கே அது உபாதி இல்லாதது. அது என்ன பண்றது, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறது விழிப்பு நிலையில ஜாகிரத்துல. நம்ம என்ன பண்றோம், டின்னருக்கு கூப்பிட்டானா டின்னர் ஜாக்கெட் போட்டு டை எல்லாம் போட்டு போறோம். இதுக்கு ஸ்விம்மிங் பூலுக்கு போனோம்னா ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸை போட்டு போறோம். கோயிலுக்கு போறோம்னா வேஷ்டியை கட்டிட்டு நெத்தி கட்டிட்டு போறோம். நம்ம ஆள் இது பண்ணிட்டு போறோம். ஓகே, அந்த இதுக்கு அக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை போட்டு போறோம். அதே மாதிரி விழிப்பு நிலையில நம்ம இந்த ஜாகிரத் பாடி, விழிப்பு நிலையில ஸ்தூல சரீரம், அதனோட அக்காம்பனிமெண்ட், அதோட கூட அந்த ட்ரெஸ்ல சல்வார் கம்மீஸ் துப்பட்டா அதுக்கு ஒரு ட்ரெஸ், சாரின்னா அதுக்கு ஒண்ணும் இல்லையா, அது அதுக்கு தகுந்த மாதிரி. சோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ட்ரெஸ்ஸோட சேர்ந்து இது வருது. இந்த பிரபஞ்சத்துல டீல் பண்றோம். தூங்குறதுக்கு போறோம், சொப்பனம் இன்னொரு ட்ரெஸ், இந்த ட்ரெஸ் கட்டி போட்டோம், இந்த ட்ரெஸ்ஸை கட்டி போட்டுட்டு சொப்பன ட்ரெஸ்ஸை போட்டு அந்த இந்திரியங்களை போட்டு அந்த அங்க ஒரு அதுவும் தனி பிரபஞ்சம் தான். அதுக்கும் தனி தேசம் காலம் எல்லாம் இருக்கு. இங்க நம்ம இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போனோம்னா நம்ம விசாக்கு அப்ளை பண்ணி டிக்கெட் வாங்கி நமக்கு இடம் கிடைக்கணும், பிளைட்ல எல்லாம் பண்ணி 3 மாசத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணாதான் எல்லாம் நடக்கும். ஓகே, அங்க ஒரே ராத்திரியில ஒரே தூக்கத்துல நம்ம எல்லாம் பண்ணிட்டு போயிட்டு வந்துடுறோம். நம்ம ஸ்பேஸும் ப்ராப்ளம் இல்லை, டைமும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அந்த உபாதி அப்படிப்பட்ட உபாதி, இந்த சூக்ஷ்ம சரீரம் இருக்கே அதோட சேர்ந்தது அது. சோ அந்த பிரபஞ்சமே வேற. இப்ப இந்த பிரபஞ்சமா போய் இல்ல, அந்த பிரபஞ்சம் என்ன. அதனால நம்ம சாலிட் அப்படின்னு சொல்ற இந்த பிரபஞ்சம் இருக்க, இட்ஸ் ரியலி நாட் சாலிட். மாறிண்டே இருக்கு. மனுஷாளுக்கு மனுஷா மாறுறது, ஒரே மனுஷனுக்கு வெவ்வேறு டைம்ல மாறுறது. அப்படிப்பட்ட ஒரு சமாச்சாரத்தை எப்படி நீங்க உண்மைன்னு சொல்ல முடியும்? சோ இந்த உபாதிகளுக்கெல்லாம் ஒரு உபாதி போட்டுனா அந்த உபாதி போட்டுக்கிறப்போ இருக்கிறப்போ அந்த உபாதிங்கிறப்போ இந்த ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம். அப்ப there are 3 things there. பிரமாதா, the one who experiences, இந்த ட்ரெஸ்ஸை போட்டு அனுபவங்களை பெறுபவன் இருக்கானே அவன் பேர் பிரமாதான பேரு. என்ன அப்போ இந்த அனுபவங்கள்லாம் இருக்கே, ஆல் தீஸ் விஷயங்கள்லாம் இருக்கே, அதெல்லாம் பிரமேயம்னு பேரு. அண்ட் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சுட்டு அந்த அனுபவங்கள் எல்லாம் பெறானோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கெல்லாம் பிரமாணம்னு பேரு. சோ இந்த ஸ்தூல சரீர உபாதியில என்ன இந்த பிரமாதா, ஜாகிரத் விழிப்புல இருக்கக்கூடிய இந்த பிரமாதா அறிபவன் இருக்கானே, அவன் இந்த ஸ்தூல சரீரம் ஸ்தூல இந்திரியங்களை வச்சுக்கொண்டு இந்த ஸ்தூல பிரபஞ்சத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அனுபவிக்கிறான். என்ன அந்த இதுல சூக்ஷ்ம சரீரத்துல அந்த உபாதியை போட்டு அந்த பிரமாதா, அது ஒரு பிரமாதா அனுபவிக்கிறோமா, அவன் அந்த சூக்ஷ்ம பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சமாச்சாரங்கள் எல்லாம் அனுபவிக்கிறான் இந்த சூக்ஷ்ம சரீரத்தை வச்சுண்டு. என்ன சரி, உண்மை என்ன? சோ இதெல்லாம் இந்த பிரபஞ்சம் எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டு இருக்கு. உண்மைங்கிறது என்ன? உண்மைன்னா ஆத்மாங்கிறது நிரூபாதிக்கும், உபாதி இல்லாததுதான் ஆத்மா. அந்த உபாதி இல்லாத ஆத்மா பிரமாதா கிடையாது. நான் அப்படின்னு சொல்ற பிரமாதா கிடையாது, அனுபவிக்கிறவனும் ஒருத்தன் கிடையாது. அதனால பிரமேயமும் கிடையாது, அனுபவிக்கக்கூடிய வஸ்துவும் கிடையாது. அதுக்கு பிரமாணம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் என்ஜாய்மெண்ட் அதுவும் கிடையாது, அனுபவிக்கிறதுக்கும் கிடையாது. இருக்கிறது அத்விதீய நிரூபாதிக்க ஆத்மா ஒன்றுதான். அது ஒன்றுதான் சத்தியம், அதுதான் அத்வைதம், அத்வயம். மிச்சப்படி இந்த பிரபஞ்சம் எல்லாமே மித்யை, மாறிக்கொண்டிருக்கிறது. அவளுக்கு தகுந்த மாதிரி மாறுறது, அந்தந்த நிலைக்கு தகுந்த மாதிரி மாறுறது. ஒரே ஆளுக்கு பல பல நிலை சமயங்கள்ல பலவிதமா இருக்கிறது. அது எப்படி உண்மைன்னு சொல்ல முடியும்? என்ன அதனால நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்னா, இந்த பிரபஞ்சம்னா என்ன அப்படின்னா ஒரு உபாதியிலையும் ஒரு விதமா தெரிகிறது. என்ன, திஸ் இஸ் லைக் தி 6 men and the elephant story. பிரபஞ்சம்ங்கிறது என்னன்னா அந்த 6 blind men and இது எலிபென்ட் கதை சொல்லுவா இல்லையா? என்ன, ஒருத்த அதனோட பாடியை தடைய பார்த்துட்டு யானைன்னா எப்படி இருக்குன்னா ஒரு ஷவர் மாதிரி இருக்கும் அப்படின்னா, இன்னொருத்த அதனோட காது தொட்டு பார்த்துட்டு யானைங்கிறது முரம் மாதிரி இருக்கும் அப்படின்னா, இன்னொருத்த அந்த காலை தொட்டு பார்த்துட்டு அது தூண் மாதிரி இருக்கும்னா, என்ன ஒருத்தவன் வாழை தொட்டு பார்த்துட்டு அது கயிறு மாதிரி இருக்கும்னா, என்ன
கடைசியில யானை இஸ் நன் ஆஃப் தீஸ் இல்லையா? நம்ம அந்த மாதிரிதான் இந்த பிரபஞ்சம்ங்கிறது நம்ம ஒத்தொத்தரும் நம்மளுடைய உபாதியை வச்சுட்டு இது பிரபஞ்சம் இது பிரபஞ்சம்னு சொல்றோம். கடைசியில பிரபஞ்சம்னு ஒண்ணுமே இல்லை. என்ன இருக்கிறது? இந்த அத்வைத ஆத்மா தான். என்ன இந்த எல்லா பிரமாணங்களையும் எல்லா பிரமாத்திருத்துவத்தையும் எல்லா பிரமேயத்தையும் விட்டுட்டு நிருபாதிக ஆத்மாதான் சத்தியம். மிச்சம் எல்லாமே மித்தியே, இன்க்ளூடிங் திஸ் ஜீவா. நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேனே இது கூட மித்தியை. இது என்னன்னு சொல்றீங்க உங்களுக்கு? ரிஃப்ளெக்ஷன், பிரதிபிம்ப சைத்தன்யம், அந்த கரணம் சேர்ந்ததுதான் இந்த ஜீவன், அகங்காரம், நான் சொல்லிருக்கேன். எல்லாமே மித்தியே. யோஜனை பண்ணி பாருங்க. இதான் இங்க சொல்றார். என்ன சொல்றார்? அவ்யக்தா ஏவ அந்தஸ்து ஸ்புடா ஏவச்ச பவிஹி. என்ன கல்பிதா ஏவச்ச சர்வே. எல்லாமே இமேஜினேஷன் தான். என்ன ஒத்தொத்தருக்கும் ஒரு மாதிரி தான். என்ன அதுல உண்மையான இதுங்கிறது ஒத்தருக்குமே தெரியாது. ஏன்னா உண்மையில வேற ஒண்ணுமே இல்லை. நீ ஒத்தந்தான் சத்தியம். ஆத்மா ஏவ சத்தியம். சப்ஜெக்ட் ஒன்றுதான் சத்தியம். ஆப்ஜெக்ட் எல்லாமே மித்தியே. ஆப்ஜெக்ட் இன்க்ளூட்ஸ் பிரபஞ்சம், ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம், சொப்பனத்திலே இருக்கட்டும் சரி, விழிப்பு நிலை இருக்கிறதே, அது எல்லாமே மித்தியை தான். என்ன இது நான் முடிச்சுடுறேன். அப்புறமா give me a chance later on. So சரி. So இப்போ எவ்வளவு ஆச்சு? எவ்வளவு அப்ஜெக்ஷன்ஸ் ஆச்சு so far? சப்பிரயோஜனதாம் தேஷாம், அப்புறம் அபூர்வதா, அப்புறம் இது சித்தகாலைக்கு அப்புறம் வரோம். இது இந்த நம்ம உள்வெளி, எக்ஸ்டர்னல் இன்டர்னல், அப்புறம் சித்த கால துவயகால, தென் அவ்யக்தா ஸ்புட்டா. 5 அப்ஜெக்ஷன் ஆயிடுது. வரலாம். வில் கம் டு அதர் அப்ஜெக்ஷன்ஸ். ஐ வாண்ட் டு கிவ் யூ ஆல் ஆஃப் யூ a chance. ஐ வாண்ட் யூ ஆல். அதுக்கப்புறம் நீங்க உலகம் மித்தியிலே சொல்லக்கூடாது. ஓகே, என்ன நம்ம என்ன தப்பு பண்றோம்னா, நம்ம ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம ஏன் இந்த ஞானம் அடைந்து விட்டு கூட இந்த சம்சாரத்துல கஷ்டப்படுறோம்னா, நம்ம மனசுல இந்த லிங்கரிங் டவுட்ஸ் இருக்கு, அதை பூரா நம்ம கிளியர் பண்றது இல்ல. அது ஒரு பக்கத்துல உறுத்திட்டே இருக்கு. ஏதோ அவர் சொல்றார், அவருக்கு உபனிஷத்து வேற படிச்சு சொல்றார், கௌடபாதரோட இதெல்லாம் சொல்றார், பெரிய பெரிய பேரெல்லாம் யூஸ் பண்றார், சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள்லாம் சொல்றாரு. அப்ப சரியா தான் இருக்கும் அது அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் தி மூமெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டு போறதுல பாயிண்ட் கிடையாது. நம்ம ட்ரெடிஷன்ல, நம்ம சாஸ்திரத்துல, பர்டிகுலர்லி சங்கரர், he doesn't accept anything unless it is convincing. புலனுக்கு உட்பட்ட சமாச்சாரங்கள் எல்லாம், புலனுக்கு வெளிப்பட்ட சமாச்சாரங்கள் சாஸ்திரத்தை தான் நம்பணும், வேற வழியே கிடையாது. என்ன நம்ம மனசனால இந்திரியங்கள்லாம் அறிய முடியாத சமாச்சாரங்கள் இருந்துன்னா, சொர்க்கம்னு ஒண்ணு இருக்குன்னா சாஸ்திரத்தை தான் பார்க்கணும், பிரம்மன்னு ஒண்ணு இருக்குன்னா சாஸ்திரம் தான் வரவர். என்ன வேதாந்தேஷ விநிஷ்டிதகான்னு சொல்ற, வேதாந்தத்துல சொல்லி இருக்கிறதுனாலதான் யார் இந்த பிரபஞ்சத்தை சத்தியம்ங்கிறது என்ன, இந்த இது யார் பிரபஞ்சத்தை ஆத்மா அப்படின்னு வேதாந்தத்துல சொல்லி இருக்கிறது சொல்றார். அவர் அதை he is not trying to establish logically. What he is trying to establish logically is இந்த பிரபஞ்சம்ங்கிறது மித்தியைங்கிறது. நமக்கு அது போருமே, இந்த பிரபஞ்சம்ங்கிறது மித்தியைங்கிறத நம்ம ஒத்துண்டோம்னா, என்ன இதெல்லாம் உண்மை இல்லைங்கிறத நம்ம ஒத்துண்டோம்னா, நம்ம ப்ராப்ளம் எல்லாமே சால்வ்டு. நமக்கு நம்மளுடைய ப்ராப்ளம்லாம் என்ன, நம்ம இதுக்காக கஷ்டப்படுறோம். என்ன இவ அது மாதிரி சொல்லிடுறாளே, என் குழந்தைக்கு என்ன ஆகுமோ, என்னோட வீட்டுக்கு என்ன ஆகுமோ, என்ன ப்ரொமோஷன் கிடைக்குமோ, சோ மெனி திங்ஸ். இந்த பிரபஞ்சமே மித்தின்னு ஒத்துண்டேன்னா என்ன வேணா நடக்கட்டும், ஐ எம் நாட் பாதர்ட், இட் டசன்ட் அஃபெக்ட் மீ, இல்லையா? அதனால இந்த மித்யாத்வம் ஆஃப் பிரபஞ்சம், ஜெகன் மித்யா பிரம்ம சத்தியம் ஜீவ பிரம்மைவ நாபரஹ அப்படின்னு சொல்ல வாக்கியத்துல ஜெகன் மித்யாங்கிறது புரிஞ்சாலே போறோம். என்ன வேற ஒண்ணுமே வேண்டியதுதான். ஆத்ம சத்தியத்துவம் ஆட்டோமேட்டிக்கா ஃபாலோ பண்ணும். இட் வில் ஃபாலோ ஆட்டோமேட்டிக்கலி. என்ன ரைட்? அதனால இது நம்ம வித்தவுட் எனி டவுட் நமக்கு இது ஏற்படணும். என்ன சோ இவர் 5 அப்ஜெக்ஷன் சொல்லிட்டார். சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாருன்னா, இப்போ அடுத்தாப்புல நம்ம அடுத்தாப்புல பார்க்கலாம். we'll see that. I will not get into digression now. வச்சுக்கோங்க உங்க பாயிண்ட்ஸ் எல்லாம், அடுத்த கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இல்ல கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம. ஓகே சரி, இப்போ அடுத்து இதை படிக்கலாம். முடிக்க முடியுமா என்ன பார்க்கலாம். இட் டசன்ட் மேட்டர். ஜீவம் கல்பயதே பூர்வம்
பாவான் பிருதக் ததோ பாவான் பிருதக் விதான் பாஹ்யான் ஆத்யாத்மிகம்ச்சைவ யதா வித்யஸ்ததா ஸ்மிருதிஹி. என்ன சொல்றாருன்னா, ஜீவம் கல்பயதே பூர்வம் ததோ பாவான் பிருதக் விதான் பாஹ்யான் ஆத்யாத்மிகாம்ச்சைவ யதா வித்யா ததா ஸ்மிருதிஹி. ஆத்மாங்கிறது அவர் யூஸ் பண்ணல, வித்தின் பிராக்கெட். ஜீவம் பூர்வம் கல்பயதே, ஆத்மா முதலில் ஜீவனை கல்பனை செய்கிறது. எல்லா இமேஜினேஷனும் சொல்ற இல்லையா? என்ன ஜீவன்னா யாரு? நான் நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, நான் சொல்லிட்டு இருக்கோமே, இப்போ சொல்லிட்டு இருக்கோமே, ஞானத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லிட்டு இருக்கோமே நான், அதான் ஜீவன். ஆத்மா கல்பயத்தே ஜீவன் பூர்வம். எப்படி கல்பனை பண்றது ஆத்மாங்கிறது? என்ன சொல்றார்? சோகாமயத புஹுத்சா பிரஜாயேதி சதபோதப்யத தபஸ்தப்த்வா இதகம் சர்வம் அஸ்ருஜித இதம் கிஞ்ச தத் சிருஷ்டுவா ததேவ அனுப்ராவிஷதே. இந்த ஆசை பிரம்மன் தைத்திரிய உபனிஷத்து ஆசைப்பட்டது. சோகாமயத பகுசா பிரஜாயதி, நான் லெட் மீ மல்டிப்ளை, அநேகமாக நான் ஆக வேண்டும் அப்படின்னுட்டு தப்போ தப்பியத்தை. தப்போன்னா விஷுவலைசேஷன், இமேஜின், இதெல்லாம் விஷுவலைசேஷன். பிரபஞ்சம் பூராவும் மென்டல் இமேஜினேஷன் ஆஃப் தட் பிரம்மன். சோ எல்லாம் இதுவும் சர்வம் எல்லாம் வந்தது. அப்புறம் அதுக்குள்ள நான் பூந்துண்டேன் அப்படின்னா இந்த பிரபஞ்சம்ங்கிறது அச்சேதனம், ஜடம். இந்த ஜடமான பிரபஞ்சத்துக்குள்ள அந்த ஆத்மா புகுந்து கொண்டது, சேத்தனத்துவம் ஏற்பட்டது. அதுதான் ஜீவன் சொல்றோம். நம்ம எப்படி சொல்றோம்? நமக்குள்ள எப்படி இந்த ஜீவாத்மாங்கிறது இருக்குன்னு சொல்றோம்னா, அந்த சைத்தன்யம் அதனுடைய பிரகாசம் நம்ம மனசுல ரிஃப்ளெக்ட் ஆறதுனால, ஸ்வச்சமா இருக்கிறது ரிஃப்ளெக்ட் ஆறுது. அந்த ரிஃப்ளெக்ட் ஆறதுனால இந்த பாடி பூராக்கும் சேத்தனத்துவம் ஏற்படுறது. அந்த பாடி மைண்ட் வித் தட் ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ், இந்த பிரதிபிம்ப சைத்தன்யத்துடன் சேர்ந்த இந்த மனமும் தேகமும் தான் நம்ம நான், ஜீவன், அகங்காரம் அப்படின்னு சொல்றது. என்ன அவன் தான் நினைச்சுட்டு இருக்கான், நான் ஐம் லிமிட்டட் பர்சன், அல்ப சக்திமான், அல்ப ஆயுஸ் உள்ளவன்னா என்ன அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறவன் அந்த ஜீவாத்மா. உண்மையில அந்த ஜீவாத்மாங்கிறது பரமாத்மாவுடைய பிரதிபிம்பம்னு சொல்றோம் நம்ம, இல்லையா? சோ அப்படித்தான் ஜீவன்கிறவன் அப்படிதான் உண்டானா அப்படின்னு. பூர்வம் ஜீவம் ஆத்மா கல்பயத்திய பூர்வம் ததோ பிருத்தக் விதான் பாவான் பாஹ்யான். அதுக்கப்புறம் வெளியில இருக்கக்கூடிய பலவிதமான விஷயங்கள்லாம் உண்டாயிற்று. சோ சேத்தன தத்துவம் வந்தது. அதுக்கப்புறம் இந்த அச்சேதன பிரபஞ்சமும் ஏற்பட்டது. ச ஏவ ஆத்தியாத்மிகான், என்ன பாஹ்யான் ச ஏவ ஆத்தியாத்மிகான், வெளியில இருக்கிற பிரபஞ்சங்களும் அப்புறம் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்தியாத்மிகான், மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ராக துவேஷங்கள் எல்லாமே உண்டு பண்ணப்பட்டது. என்ன அப்புறம் ஆத்தியாத்மிகான் யதா வித்யா ததா ஸ்மிருதம். இந்த யதா வித்யா ததா ஸ்மிருதம்ங்கிறது கொஞ்சம் லிட்டில் காம்ப்ளிகேட்டட் பாயிண்ட். நம்ம அடுத்த கிளாஸ் எடுத்துக்கலாம். இது பூராவையும், இந்த ஸ்லோகம் பூராவையும் நம்ம அடுத்த எடுத்துக்கலாம். என்ன இது எப்படி இந்த ஜீவன் பிரபஞ்சங்கிறது பிலீஃப் அவுட் இதுல சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தரா போக போறாரு. வர இதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அடுத்த கிளாஸ்ல நம்ம ஆரம்பிக்கிறப்போ, சின்ஸ் we have come out of all objections, நீங்க எல்லாரும் யோசனை பண்ணிட்டு வாங்க. we will discuss all of them. ஏன் இந்த பிரபஞ்சம் மித்யை அப்படின்னுட்டு நீங்க சொல்லுங்க, ஏன் மித்யை இல்லைன்னுட்டு நம்மளே ரெண்டு கட்சியா பண்ணலாம். நீங்களே சொல்ல ஆன்சர் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் யூ கேன் ஆன்சர் நவ், அண்ட் வேர் யூ கேனாட் ஐ வில் ஹெல்ப் யூ. ஓகே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.